காலேஜ் படிக்கிற தம்பி ஒருத்தர் ஆன்லைனில் லோன் ஆப்பில் லோன் வாங்கலான்னு போகிறாரு. அவரும் லோன் ஆப்பை டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுறாரு, ரூ. 5000 லோன் கேட்குறாரு. இவருக்கு உடனே என்ன பண்ணிடுது, ரூ. 4500 கிரெடிட் ஆயிடுது. அதை எடுத்து யூஸ் பண்ணுறாரு. அவர் தேவைக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாரு. ஒரு வாரம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் அந்த பணத்தை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கார். அப்படி ஒரு வாரம் தாண்டின பிறகு என்னதுன்னா, ஒரு ஃபோன் கால் வருது. என்னதுன்னா, உங்களுக்கு ரூ. 5000 நாங்கள் லோன் தந்திருக்கோம். நீங்கள் ரூ. 8500 பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. இவர் கேட்குறாரு, நீங்கள் ரூ. 5000க்கு ரூ. 8500 எதுக்கு பே பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட்டு ரேட்டு எவ்வளோ போட்டாலும் இவ்வளோ ரூபா வராதே, ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நிஜமான அமௌண்ட்டை சொல்லுங்கள், நான் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நீங்கள் கண்டிப்பாக இவ்வளோ பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் கேட்க மாட்டேன், நீங்கள் கண்டிப்பாக போட்டு விடணும்னு சொல்கிறாங்க. 2-3 தடவை சொல்கிறாங்க. இவர் கேட்கல, பணம் போட்டு விடலை. உடனே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இவர் கேலரியிலேருந்து இவரோட ஃபோட்டோஸ் எடுத்து எடிட் பண்ணி இவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அதாவது வாட்ஸ்அப்பில் இருக்கிற காண்டாக்ட்ஸ் எல்லாருக்குமே என்னது, இவர் ஒரு ரேப் கேஸில் அக்யூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்றாங்க. இவர் உடனே என்ன நடக்குதுன்னு தெரியாமல், ஏன் இப்படி பண்ணுறீங்க, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க, இது பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ரூ. 8500 போட்டு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஓகே, இதுலேருந்து வெளியில் வந்துடும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ரூ. 8500 போட்டு விடுறாரு. அதுக்கப்புறம் 3 நாள் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நார்மலாக இருக்கார். அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 5 நாள் ஆனதும் என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் இதே மாதிரி எடிட் பண்ணி இவர் என்னது சிபிஐ, நாங்கள் மும்பை சிபிஐலேருந்து பேசுகிறோம், இவர் என்ன பண்ணியிருக்காரு, நார்கோட்டிக்ஸு, அதாவது போதைப் பொருளத்தை கடத்தியிருக்காரு, இவரை தேடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே போட்டு விட்றாங்க, இவரோட காண்டாக்ட்ஸில் இருக்கிற எல்லாருக்கும். இவர் திரும்பவும் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, நீங்கள் ரூ. 8000 போட்டு விடுங்க, அப்போ தான் நாங்கள் இதே மாதிரி பண்ண மாட்டோன்னு சொல்கிறேன். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாமல் திரும்பவும் என்னது, இதில் இந்த வெளியில் வந்து சொல்லிட்டு திரும்பவும் பணம் அனுப்பி விடுறாரு. இவரை விட்ட பாடில்ல. அடுத்த ஒரு 5 நாள் தாண்டி இதே மாதிரி திரும்பவும் என்னது, இவரோட ஃபோட்டோவை மாஃபிங் பண்ணி எல்லாருக்குமே அனுப்பி விடுறாங்க. இவரை கேவலப்படுத்துகிற மாதிரி பண்ணுறாங்க. இவர் திரும்பவும் என்ன பண்ணுறாரு, பணம் போட்டு விட்றாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இவர் கையில் பணம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறாரு. ஓகே, அப்படின்னா பிரச்சனை இல்லை, நாங்கள் சொல்கிற ஆப்லேருந்து லோன் ஆப்ஸு கொஞ்சம் சொல்லி அந்த ஆப்ஸ்லேருந்து பணம் வாங்கி எங்களுக்கு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோன் ஆப்ஸ்லேருந்து பணம் வாங்கி போட்டு விடுறாரு சொல்கிறாரு. இப்படி போட்டு விட்ட பிறகு ஒரு வாரம் தாண்டி திரும்ப அந்த லோன் ஆப்ஸ்லேருந்தெல்லாம் இவர்கிட்ட ரூபா கேட்க தொடங்கிட்டாங்க. நீங்கள் ரூபா கொடுங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு மன உளைச்சலாகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிட்டார். இப்படி சூசைட் பண்ணுற அளவுக்கு போகிறது இவர் மட்டும் இல்லை, ஏகப்பட்டவங்க இந்த மாதிரி ஃபேக்கான லோன் ஆப்ஸில் மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபேக்கான லோன் ஆப்ஸ்னால் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப்ஸ் எல்லாம் என்னது ஜென்யூனான ஆப்ஸ்ன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதில் ஃபேக்கான ஆப்ஸும் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் கிட்டத்தட்ட 1600 என்னது லோன் ஆப்ஸ் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 500 ஆப்ஸ் ஃபேக்கான ஆப்ஸ். இந்த ஃபேக்கான ஆப்ஸ்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு பணம் தருவாங்க, அதுக்கப்புறமா என்ன பண்ண தொடங்குவாங்க, உங்களை மிரட்ட தொடங்குவாங்க. இந்த ஃபேக்கான ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்கள் கேலரி பெர்மிஷன், ஃபோட்டோவோட பெர்மிஷன், காண்டாக்ட்ஸ் பெர்மிஷன் எல்லாமே கேட்கும். இதெல்லாம் கொடுத்தா தான் என்ன பண்ண முடியும், அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண முடியும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, உங்கள் கேலரியிலேருந்து உங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து அதை மாஃப் பண்ணி வாட்ஸ்அப் காண்டாக்ட்ஸ் வழியாக உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அனுப்பிவிட்டு உங்களை மிரட்டுறாங்க. ஓகே, இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நான் மாட்டிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ப்ரிகாஷன் என்னது, இந்த மாதிரி ஆன்லைன் லோனில் ஆப்பில் போய் லோன் வாங்குறத என்னை தவிர்த்துனுங்க. அதுக்கப்புறமா மாட்டிக்கிட்டேன், உங்களை இப்படியே ஃபாலோ பண்ணி இங்கே பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறீங்கன்னா, அவங்களுக்கு காண்டாக்ட் அவங்க வர்றது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் தான் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோன் நம்பரை வாட்ஸ்அப் கால் வழியாக தான் வந்துட்டுருப்பாங்க. என்ன பண்ணுங்கள், உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை வாட்ஸ்அப்பையே டீஆக்டிவேட் பண்ணுங்கள் 1 வீக்குக்கு. அதுக்கப்புறமா அந்த சிம்மை 1 வீக்குக்கு என்ன பண்ணாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் நீங்கள் இந்த ட்ராப்லேருந்து வெளில வர முடியும். ஓகேவா? வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் இல்லை, டீஆக்டிவேட் பண்ணணும். அது இல்லாமல் அந்த சிம்மை 1 வீக்குக்கு யூஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களை விட்டுட்டு அடுத்த டார்கெட்டை பார்த்து அந்த சைபர் கிரிமினல்ஸ் போயிட்டுருப்பாங்க. இவங்க இன்னைக்கு நேற்று பண்ணுறதில்ல, கடைசி ஒரு 5-6 வருஷமாகவே இந்த க்ரைமை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நீங்கள் இப்படி சேஃப்கார்டாக இருங்க. அதை நம்பி அவங்களுக்கு பயந்து பணம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களை விட மாட்டாங்க. திரும்ப திரும்ப லட்சக்கணக்கில் போட்டவங்களே உங்களுக்கு தெரியும், இப்படியே பணம் போட்டு விட்டுட்டே இருப்பாங்க, அவங்க பணம் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? இதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதனால் இப்படி ஒரு சைபர் க்ரைம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க. சைபர் க்ரைமில் பண இழப்பு இருந்ததுன்னா உடனே 24 ஹவர்ஸ்க்குள்ளே 1930ங்கிற சைபர் க்ரைம் ஹெல்ப்லைன் நம்பருக்கு
கால் பண்ணி என்ன பண்ணுங்கள், கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், அல்லது www.cybercrime.gov.in வெப்சைட்லேயும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். மேலும் ஒரு சைபர் ஸ்டோரியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.